போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே அடுத்தடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீதும் தமிழக அரசு மீதும் கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ நேற்று மூச்சு திணறி 38 பேர் விஜய் அவர்களோட கூட்டத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் 34 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே ஆம்புலன்ஸ்லேயே உயிரிழந்திருக்காங்க. சில பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஆல்ரெடி வெளியானது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணிக்கு மேலே என்னதான் எமர்ஜென்சியாக இருந்தாலுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. ஆனால் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் இரவோடு இரவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியிடாமல் அவங்களோட பிணங்களை உறவினர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் கிட்ட அவங்களோட உடல்களை 24 மணி அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே புதைச்சிடணும் இல்லை எரிச்சிடணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்காம மறைத்து வைத்திருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இரவோடு இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், விடிஞ்ச அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. உண்மையாலுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் டிஎம்கேவை வெற்றி செஞ்சுட்டு இருக்காங்க.